வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிருத்திகை நட்சத்திர விரதத்துடைய பலன்களையும் அதனுடைய மகிமையும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு செவ்வரளி மலர் கிடைச்சா கண்டிப்பா செவ்வரளி மலர் சாத்துங்க. இல்ல இட்லி பூன்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றி பூ அதுவும் பாத்தீங்கன்னா கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல சிகப்பு நிற மலர்கள் எது கிடைச்சாலுமே நல்லது. நேத்து மாலையில இருந்து நமக்கு கிருத்திகை ஆரம்பிச்சிருச்சு. 5:30 மணில இருந்தே இன்னைக்கு 3:30 மணி வரைக்குமே இருக்கு. நீங்க இன்னைக்கு காலையில கூட விரதத்தை இருக்கலாம். கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உப்பு இல்லாத அந்த சாப்பாடை சாப்பிடணும், உணவை எடுத்துக்கணும். சாயங்காலமா விரதத்தை முடிக்கணும். காலையில இருந்து உப்பு இல்லாத உணவா எடுக்கிறோம், உப்பு சேர்க்கக்கூடாது. சாயங்காலம் விரதத்தை முடிக்கலாம். உங்க வீட்டுல முருகன் சிலை இல்ல வேல் இருந்ததுன்னா இன்னைக்கு கண்டிப்பா நீங்க அபிஷேகம் இல்லைன்னா அலங்காரம் கண்டிப்பா பண்ணணும். ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க, வேல் நான் வச்சிருக்கேன் வாங்கினேன், இது நான் எப்படி வைக்கணும்னு கேட்டிருந்தீங்க. வேல் பச்சரிசி நிரப்பி ஒரு தட்டுல அது மேல வேல் வைக்கலாம். என்கிட்ட வேல் அடிப்பாகம் பாத்தீங்கன்னா ஒரு சமமா இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா நான் ஒரு குடுவையில மண் குடுவையில அரிசி பச்சரிசி போட்டு அதுல நான் வேலை சாத்தி நான் வச்சிருப்பேன். ஸோ இப்படிதான் நான் வச்சிருக்கேன். அரிசியில வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெயில் காலம் வந்துருச்சு. நமக்கு எப்படி தாகம் அடிக்குமோ, நீர் தேவைப்படுமோ, அதே மாதிரி பறவைகளுக்கும் பாத்தீங்கன்னா நீர் கொடுக்கறது ரொம்ப நல்லது. எப்பவுமே எங்க வீட்டுல காக்கைக்கும் குருவி அணில் எல்லாத்துக்கும் சாப்பாடு நீர் வச்சிருவோம். நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க. இதெல்லாம் நமக்கு புண்ணியம் அப்படிங்கிறத விட ஒரு உயிரினங்கள் தாகத்தோட வரும்போது அது பசியாறும் போது நமக்கும் பாத்தீங்கன்னா அதனுடைய சந்தோஷம், அதனுடைய அந்த தாகம் தீர்ற மாதிரி நம்மளுடைய மனசும் பாத்தீங்கன்னா குளிர்ச்சி அடையும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெயில் காலத்துல கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நம்மள மாதிரிதான் மற்ற உயிரினங்களும் அப்படின்னு நினைக்கிறது தான் பாத்தீங்கன்னா உண்மையான பக்தி. ஸோ அந்த பக்தியை நம்ம சொல்றதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோட முக்கியமான நோக்கமே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நேத்து மாலையிலேயே வழிபாடு செஞ்சேன். அதை நான் ஷார்ட்ஸ்ல கொடுத்துருப்பேன். இன்னைக்கு காலையில செவ்வாய் ஹோரையில வெற்றிலை தீபமும் ஏத்திட்டேன். அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கிறனால நான் அந்த 6 விளக்க திரும்பவும் ஏத்தினேன். இன்னைக்கு செவ்வரளி மலர் இன்னும் கட்டலை, அதனால சிகப்பு ரோஜா பன்னீர் ரோஜா வச்சிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம குலதெய்வத்தோட ஆசை இல்லாம எந்த ஒரு பூஜையும் நான் செய்ய மாட்டேன். ஸோ குலதெய்வத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த பூஜையும் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வெற்றிலை தீபத்தை ஏத்தினேன். இந்த வெற்றிலை தீபத்தை ஏத்தாதவங்க, எனக்கு பழக்கம் இல்லை, இல்ல இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 2 நெய் தீபம் ஏத்தலாம். அதுவே போதுமானது. நீங்க எந்த அளவுக்கு மனசு உருகி முருகனை நினைச்சு அந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு விரதம் இருக்கிறனால நமக்கு நோய் நொடிகள் எல்லாமே அகலும். மெயினா பாத்தீங்கன்னா நோய் நொடிகள் தான் அகலும். அது பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. அதே மாதிரி இந்த மாடதீபம் நேத்து தான் வாங்கியிருந்தேன். அதை நான் ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாடதீபம் விநாயகருக்கு பாத்தீங்கன்னா நான் ஏற்றிருந்தேன். ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இனிமேல் நிலைவாசல் கீழே தீபம் ஏற்ற தேவையில்லை. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அது ஏற்கனவே ஒரு தடவை வாங்கினோம், அது சரியாக செட் ஆகாமல் போயிடுச்சு. இந்த தடவை வாங்கினது ரொம்பவே நல்லா இருந்தது. 2 வந்தது. அதில் ஒன்றுலேயே பார்த்தீங்கன்னா 2 விளக்கு ஏற்றுற மாதிரி நல்லா அகலமாக இருந்தது. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா மாட தீபம் தான் ஏற்ற போகிறேன். நிலைவாசல் தீபம் மேலே கரெக்டாக ப்ரொசீஜர் படி மேலே தான் ஏற்றணும். அது நிறைய வீடியோ நானே சொல்லியிருக்கேன். அதனால தான் நான் முக்காலி போட்டு கொஞ்சம் ஹைட் வச்சு தான் ஏற்றுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் இல்லை, அதுவும் வாங்கியாச்சு. நல்லபடியா இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகனுக்கு உகந்த நாள்னா செவ்வாய்க்கிழமையிலேயே அந்த மாட தீபத்தை ஏத்தியாச்சு. அதுக்கப்புறம் குலதெய்வ விளக்கு, சிவபெருமானுக்கு விளக்கு, அதுக்கப்புறம் கன்னிதெய்வ விளக்கு எல்லாமே ஏத்திட்டு நல்லபடியா இன்னைக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு எல்லா தெய்வங்களுக்கும் நான் பழங்கள் தான் வச்சிருந்தேன். ஏன்னா வெயில் காலம் வரனால நிறைய பழங்கள் நம்ம உணவுல எடுத்துக்கணும். நம்ம சாப்பிட்ற இதுல ஸ்நாக்ஸ் ஐட்டத்துல மெயினா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அப்படிங்கிறனால நம்ம தனியா ஃப்ரூட்ஸ்னு ஒன்று வாங்கி சாப்பிட்றது சோம்பேறித்தனமா இருக்கும். அதே சாமிக்கு அப்படிங்கும் போது அது பிரசாதமா இருக்கும்போது அதை வீணாக்காம கரெக்டா சாப்பிடணும்னு நினைச்சு சாப்பிடுவோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாமிக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னுடைய செவ்வாய்க்கிழமை வழிபாடு நல்லபடியா வந்துச்சு. ஒரு சில சகோதரிகள் நினைக்கலாம் எப்போ பார்த்தாலும் பூஜை வீடியோ தான் போடுறாங்க, வேற வீடியோவே இல்லைன்னு. உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ ஷார்ட்ஸ்ல என்னுடைய சமையல் வீடியோ, நான் ரொட்டீன் விளாக் பண்றது, ஈவினிங்
வந்து டின்னர் வந்து விளாக் இது மாதிரி விஷயங்கள் நான் அப்பப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இது வந்து மெயினாக வந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் வந்து பேசுகிறனால நம்ம வந்து இதை வந்து அதிகமாக காமிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் எல்லா நாள் நட்சத்திரங்கள் திதி எல்லாமே வந்து நான் சாமி கும்பிடுறனால எனக்கு வந்து ரொம்ப வந்து அந்த சாமி பூஜை வீடியோவே வந்து உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த கடவுளை வந்து பிடிக்குதோ, உங்களுக்கு எந்த இறைவனை வந்து வழிபாடு செய்ய தோணுதோ அவங்கள வந்து நீங்கள் மனசார கும்பிடுங்க. மற்றபடி வந்து நம்ம வீடியோவை பார்த்து இந்த மாதிரி வந்து பூஜைகள்லாம் இருக்குது, நீங்களும் வந்து எங்கள் பூஜை ரூமில் வந்து நீங்கள் வேண்டிட்டு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க. அவ்வளோதானே தவிர இந்த சாமியை தான் கும்பிடணும்னு நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தவும் கூடாது. அது ரொம்ப தவறானது கூட. அது மட்டும் இல்லாமல் சாமி நினைச்சா மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு அவங்க வர முடியும், நம்ம மனசுக்குள்ளேயும் அவங்க வர முடியும். நம்மளாம் வந்து நினைச்சாலாம் வர முடியாது. இந்த கோவிலுக்கு வரணும், இந்த சாமியை வந்து நீ கும்பிடணும், இந்த சாமி உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாதான் அந்த சாமி நம்ம வீட்டுக்கு வர முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே பக்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குழப்பமாக இருக்காது. நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு எப்படி வந்து பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து செய்யலாம். அதில் ஒன்றுமே தவறு கிடையாது. சுவாமிக்கு நீங்கள் உண்மையான அன்பு மட்டும் செலுத்தினாலே போதும். ஸோ இன்னைக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்ம விரதம் இருக்கும்போது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதோட சண்முக கவசம் அப்படிங்கிற அந்த கவசத்தையும் படிங்க. ஏன்னா சண்முக கவசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புல இருக்கிற நோய் பிணி எல்லாம் தீர்வதற்கான ஒரு அற்புதமான கவசம். அதையும் வந்து நீங்கள் பாராயணம் செஞ்சால் பாராயணம் செய்யுங்க, திருப்புகள் படிங்க, வேல்மாறல் படிங்க. உங்களால் எந்த ஸ்லோகம், எந்த மந்திரம், எந்த பாடல் படிக்க முடியுமோ அந்த பாடலை நீங்கள் படித்தாலே போதுமானது. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து இன்னைக்கு முருகருக்கு சூப்பராக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லபடியாக வந்து இறைவனை வேண்டியாச்சு. சிறுவாபுரி முருகன் பதிக்கம் படிக்கிறவங்க படிங்க. அதே மாதிரி உண்டியலில் காணிக்கை செலுத்துறவங்க மறக்காமல் வந்து தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் காணிக்கை செலுத்திக்கிட்டே வாங்க. உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக வந்து நிறைவேறும். குழந்தை பேரு, வீடு மனை யோகம் இது எல்லாமே வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த செவ்வாய்க்கிழமை. அதோடு சேர்த்து கிருத்திகை நட்சத்திரமும் வரனால முருகனுக்கு உகந்த இந்த நட்சத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி வேண்டுதல்கள் வைக்கிறது, நல்லபடியாக வந்து சாமி கும்பிடுறது, பூஜை பண்ணுறது இது எல்லாமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம பண்ணுற சின்ன சின்ன பூஜைகள், நம்ம ஏற்றுற ஒவ்வொரு விளக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு பலன் இருக்குது. அந்த பலன் வந்து தாமதமாக கிடைச்சாலும் கிடைக்குமே தவிர ஆனால் கிடைக்காம என்றைக்குமே போகாது. நீங்கள் மனசார வந்து தீபம் ஏற்றும் போது முருகனை வந்து கையெடுத்து கும்பிட்டு இந்த விளக்கு வந்து நான் ஏற்றுறேன், என் வாழ்க்கையிலையும் வெளிச்சம் வரணும், அதுக்கு நீதான்ப்பா துணையாக இருக்கணும்னு சொல்லி நல்லபடியாக வேண்டிக்கிட்டு இந்த முருகப்பெருமானை நல்லபடியாக வணங்குங்க. இந்த நாளில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வர கார்த்திகை நட்சத்திரத்தை கண்டிப்பாக வந்து நீங்கள் தவற விட மாட்டீங்க. பக்கத்தில் எதுவும் அபிஷேகம் நடக்குது அப்படின்னா, முருகருக்கு பூ வந்து சாத்துறாங்க அப்படின்னா பூக்களும் அபிஷேக பொருட்களும் வாங்கி கொடுங்க, ரொம்பவே நல்லது. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு யாராவது சுமங்கலி பெண்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம், முடிஞ்சால் வந்து ப்ளவுஸ் பிட்டு இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் பிட்டும் வச்சு கொடுங்க. அது வந்து எப்போவுமே வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். உங்கள் வீட்டுக்கு வர உயிரினங்களுக்கு உணவு கொடுங்க. இது எல்லாமே தான் இறைவன்கிட்ட போய் நேரடியாக சேரும். நம்ம ஏற்றுற விளக்கு, அந்த தீபத்தோட ஒளி, அதே மாதிரி நம்ம செய்கிற அன்னதானம், நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற உதவி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்திடம் நேரடியாக கொண்டு போய் நம்ம அன்பை வந்து சேர்க்கும், பக்தியை வந்து சேர்க்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் பக்தி செய்யுங்க. எல்லோருமே நல்லா இருப்போம். எல்லோருமே நிறைவான வாழ்வும் வளமான வாழ்வும் பெற்று வாழ அந்த முருகப்பெருமானை வந்து வேண்டிக்குவோம். ஓம் சக்தி பராசக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஹைப்பும் பண்ணுங்க. நன்றி.